அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் ஈடு இணையில்லா கிருபையாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கும் அவரின் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர் சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அன்பிற்கின்வரே, இஸ்லாத்தில் 5 கடமைகளில் ஒரு கடமை ஹஜ். அது சிறந்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. ஆனால் நம் போல் சாதாரண மக்களுக்காகவும் அல்லாஹ்வின் கிருபையால் உம்ரா என்றும் பயணமும் அல்லாஹ் எங்களுக்காக கொடுத்துள்ளான். அந்த பயணம் மூலம் இறை இல்லத்தை காண எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இறை இல்லத்தை காண்போம். இறை நேசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்விடத்தை பெற்றோம். வேலூர் அல் முஹம்மத் உம்ரா ஹஜ் டூர் சார்பாக இந்த ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். பெங்களூரிலிருந்து நேரடியாக ஜித்தாவிற்கு விமான பயணம், அங்கிருந்து சொகுசு பேருந்தில் ஹராம் ஷரீஃபில் மக்காவிற்கு மிக அருகாமையில் 200 மீட்டர் தொலைவில் எங்களுக்கு தங்கும் வசதியும், அங்கிருந்து ஹராமிற்கு செல்ல மிகவும் எளிதாக இருந்தது. ஹராமில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற இடம், அவர்கள் இதயத்தை பிரித்து ஜம்சமில் குளிப்பாட்டிய இடம் மற்றும் ஹராமின் குஷம் ஆனந்தம் அதற்கு ஈடு இணையவில்லை. ஹராமிலும் சஃபா மர்வாவிலும் மற்றும் ஹராம் ஷரீஃபிற்கு உள்ளுள்ள எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற சஹாபாக்களின் இடங்களும், நபிகள் நாயகம் பிறந்த வீடு மற்றும் அவர் நடந்து சென்ற பாதைகளும் மற்றும் மக்காவிற்கு வெளியே உள்ள தாயிஃபு போன்ற பெரிய பெரிய நகரங்களும் பல்வேறு இடங்களில் எங்கள் இஸ்லாத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இறை பணி செய்தார்களோ அவ்விடங்களெல்லாம் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். 8 நாட்கள் மக்காவில் பயணம் முடித்து அல்லாஹ்வின் கிருபையால் மா மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுக்கும் இல்லத்துக்கு மதீனாவிற்கு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். மதீனாவில் ஆனந்தம் அதற்கு ஈடு இணையே கிடையாது. மதீனா நகரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஓய்விடத்தில் இருந்து நாங்கள் உங்களுக்கு காண்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவர்தான் அல் முஹம்மத் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸின் உரிமையாளர். அல்ஹம்துலில்லாஹ். சொன்னதை விட அதிகமாக உடன் இருந்து சகோதரராக, நண்பராக அனைத்து ஹாஜிமார்களுக்கும் எல்லா வசதியும் எந்த ஒரு குறையின்றி எங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை அப்பத்துக்கு நிறைவேற்றினார்கள். அனைத்து இடத்திற்கு சென்றும் அதனுடைய வரலாற்றை எங்களுக்கு தெரிந்த உருதுவிலும் அரபியிலும் தமிழிலும் எங்களை விளக்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த பொக்கிஷத்தான இந்த உம்ரா பயணத்தை எனக்கு அளித்ததற்கு எல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி கூறுவனாக. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எல்லாம் அல்லாஹ்விடம் இந்த மதீனா நகரிலிருந்து துவாசிக்கிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவரையும் உம்ரா பயணத்திற்காகவும் ஹஜ் பயணத்திற்காகவும் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.